ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பச்சை சட்டை எப்படா இருக்கு? ஆமாங்க, ஒரு 2-3 மாசமா எனக்கு தெரியல, ஒரு 4-5 மாசமா நான் வீடியோ போடாது. காரணம் வந்து நிறையவே இருக்கு. ஒன்னு ஐபிஎல், இன்னொன்னு T20 வேர்ல்ட் கப், இன்னொன்னு எலெக்ஷன். இந்த மூணுமே நம்மள தலையை சுத்த வச்சுட்டு நம்ம தளபதி வேற ஜெயிச்சிட்டாரு. சூர்யாவுக்கு 13 வருஷம் கழிச்சு ஒரு கம்பேக் வந்திருக்கு. அது இல்லாம ஆர்சிபி கப்படிக்க போதான்னு தெரியாது. சிஎஸ்கே எலிமினேட் ஆயிட்டு. சோ அந்த கவலையில தான் இந்த வீடியோ போட வந்த. நேற்று தான் எலிமினேட் ஆயிருக்கு. அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம அவலத்தையும் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நம்ம சேனலை மறுபடியும் ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இண்டேலேருந்து நான் ஒழுங்காக ஒவ்வொரு நாளும் வீடியோ போட மாட்டேன். ஏன்னா போட கிடைக்காது. வேணா ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா வீடியோ போடுவேன். கிழமைக்கு ஒரு மேக்ஸிமம் 3 வீடியோ வரும். இல்லாட்டி குறைஞ்சி 2 சரி வந்து தீரும். ஸோ இந்த வயசில் கொஞ்சம் கேட்டு பாருங்க. எனக்கே வயசு கேட்க கேவலமாக தான் இருக்கு. இருந்தாலும் என்ன செய்ய, கேட்டுத்தானே ஆகணும். ஸோ நான் போனதுக்கும் ஒரு முந்தின வீடியோ 2 வீடியோ கழிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தயவு செஞ்சு என் வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர், அது இல்லாமல் பப்ளிக் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஒரு 40 கமெண்ட் பாசிட்டிவாகவே வந்துருந்துச்சு. 40 கமெண்ட் பாசிட்டிவ், 40 கமெண்ட் தான் மொத்தம் டோட்டலாகவே வந்துருந்துச்சு. ஸோ எனக்கு அது ஹோப்பாக இருந்துச்சு. பெரிய ஹோப்புன்னு ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு தொடர்ந்து அடுத்த நாள் ஒரு வீடியோ போட்டேன். பார்த்தா வியூஸ் 20-40. ஸோ அந்த வீடியோக்கு எனக்கு 2K கிட்ட வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஹோப் வந்து அப்படியே உடஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தளபதியை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு ஒரு 2K வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ நம்ம வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகுது தான். பட் இருந்தாலும் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் நம்ம சேனல் 2K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. ஸோ 2K சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு வியூஸ் 2K போகிறதா இருந்தால் அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் எனக்கு இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 5Kக்கு மேலே போனால் தான் சேனல் ஆவரேஜ் கொஞ்சம் கூடும். ஸோ தயவு செஞ்சு நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்டட் படம் வருது இல்லை, ஸோ அந்த படத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் 5K அடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி டூம்ஸ்டே வரதுக்கு முன்னாடி நம்ம 10K அடிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட இயர் கோல். நான் 2026 ஜிம்முக்கு போகிறோம், அதுக்கு போகணும், நிறைய நம்மளோட கட்டுப்பாடெல்லாம் வச்சிருந்தேன். ஸோ ஜனவரி தான் ஜிம்முக்கு போனேன். February 3rd மார்ச் ஒன்றும் போவே இல்லை. ஸோ இதை சரி நான் ஒழுங்காக பண்ண ட்ரை பண்ணுறேன். பண்ணணும்னு தெரியல. பண்ணுறதுக்கு என் கையில் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. நான் என்ன மொக்க வீடியோ போட்டாலும் பார்த்துட்டு அப்படி சொல்லிடுறாங்க. நான் நல்ல வீடியோ போடுவேன். மொக்க வீடியோ வந்தால் நீங்கள் எனக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்போ தான் நம்மளோட கண்டென்ட் வந்து புரியும். இவங்க நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கல, அப்போ நம்ம வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் வந்து நல்ல கண்டென்ட்டாக போட ட்ரை பண்ணுவேன். நீங்களும் நமக்கு சப்போர்ட்டாக பண்ணுங்க நண்பன். நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பரவாயில்ல, ஒரு கமெண்ட்னு பண்ணிட்டு போங்க. அதுவே எனக்கு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு மயிரும் இல்லை. என்னத்தை பற்றினா வேற என்னத்தை பற்றி ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வரப்போகுது, அடுத்த மாதம் வரப்போகுது. நிறைய அப்டேட்ஸாக, அது இல்லாமல் நிறைய ப்ரொமோஷன் வேறு நடந்துகிட்டு இருக்குது. ஸ்ரீலங்காவில் கூட நிறைய ப்ரொமோஷன்லாம் போஸ்டர்லாம் அங்கங்கே கிடக்குது. ஸோ டூம்ஸ்டே பற்றி பேசணும்னு கேட்டிங்கன்னா, டூம்ஸ்டே ட்ரெய்லரை வந்து காமிக்கானில் விட்டானுங்க. ஒரு 24 செகண்டில் லாஸ்ட் கிரேட் மட்டும் லீக் ஆகுது நான் சரியா. ஆனால் படத்தோட ட்ரெய்லர் எங்கடா? படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் இருக்கும்டா. இப்போ 3 வீக்ஸ் கூட தான் இருக்கும். ஸோ ட்ரெய்லர் எங்கடா? அதான்டா கேள்வி. ட்ரெய்லரை விடுங்கடா. மார்வல் எவ்வளோ வெயிட்டிங் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த தோர் ட்ரெய்லரு, கேப்டன் அமெரிக்கா ட்ரெய்லர்லாம் லீக்காக பண்ணிங்க தானே. இதுக்கு பண்ணுங்கடா லீக். சரி, நமக்கு ஹைப்பு தாங்க முடியலை. ஸோ அதுக்கு ட்ரெய்லரை விடுங்கடா. ஃபஸ்ட்டு யூடியூப் ஆஃபீஷியலாக ட்ரெய்லர் விட்டால் கொஞ்சம் வியூஸ் அந்த வியூஸை வச்சு எவ்வளோ பேர் ஹைப் இருக்காங்கன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்பைடர்மேன் தமிழ் டப்பிங் வேறு மோசமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் பேசியிருந்தேன் போன வீடியோலேயே. பார்ப்போம், அடுத்த வீடியோ நான் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். அதாவது கண்ணு கிடைச்சா நான் நல்லா பண்ணுறேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்டேட்ஸ், அது இல்லாமல் நிறைய தி பாய்ஸ் சீசன் வேறு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. டாக் டால் போர்ன் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் அந்த மாதிரி சீசனை பார்க்க விருப்பம். டேர்டெவில் வந்து என்ன தான் மார்வல் சீசனாக இருந்தாலும் எனக்கு அப்படின்னு பார்க்க தோணுன்னா அதை பார்த்து ஒரு ரிவ்யூ வந்து போட ட்ரை பண்ணுறேன். பட் எனக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, பெரிய என்ன சொல்கிறது, பெரிய வேலை, சும்மா நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து உங்களுக்காக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இனிமேயும் போடுவேன். இந்த வீடியோ ஒரு அப்டேட் வீடியோவில் சும்மா நான் வீடியோவுக்கு வந்திருக்கேன் அப்படிங்க காட்டுறதுக்கான ஒரு வீடியோ தான் தவிர இதை வந்து நீங்கள் கண்டென்ட்டாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நான் லைக் பண்ண நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாம் விட்டுட்டு போங்க, சாப்பிட்டு படுவோம்.